ஏய் பாலு, ராஜாத்தி ஓம் பொண்டாட்டி தானே? பேருக்கு தான் பொண்டாட்டி. ஒரு வேலை செய். என்ன? நீ அவளை பலாத்காரமா ரேப் பண்ணிரு. பாவி, சொந்த பொண்டாட்டியே ரேப் பண்ண சொல்றியா? அறிவு கெட்டவன ஐடியா குடுக்கறானா? உன் ஐடியாவை கேட்டா கேஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். மடையா மடையா, நீ தாண்டா மடையா. பாலு 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 பாலு, இன்னொருத்தன் பொண்டாட்டிய பலாத்காரம் பண்ணாதான் தப்பு. இவ உன் சொந்த பொண்டாட்டி, அதுல என்னடா தப்பு? அவளுக்கும் ஆசை இருக்கு, உனக்கும் ஆசை இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு இடையில தடையா இருக்கிறது என்னது? அவளோட அறியாம. ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத பையனை ஆசிரியர் அடிச்சு திருத்துறது இல்லையா? அது மாதிரி நீ ஒரு தடவை அவளை பலாத்காரமா அடைஞ்சிட்டீன்னா இல்லற சுகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, தினம் திருவிழா பப்பரப்பா இவக்கு வருப்பட. ஏன் மாமா இவ்வளவு நேரம்? போய் பலகாரம் கொண்டு வரட்டா? ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுல இருக்கும் போது யாராவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? வீட்டுல கிடைக்கலன்னா வெளியே சாப்பிடறான்னு என் ஃப்ரெண்ட் சொன்னானுங்க. தன்மானம் தடுத்ததால சும்மா வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி. நான் பறி கொடுத்தது பெரிய கதை. பக்கத்துல வந்து சொர்க்கத்தை எல்லாம் சீன் ஒதுக்கி தள்ளனேன். எனக்கு தகுந்த சொர்க்கத்தை நானே கட்டிக்கலாம் நினைச்சேன். பலன் இப்ப நரகத்துல இருந்து வேகிறேன். சொர்க்கம் நரகம்னு கிட்ட இது கிழவன் கிழவிங்க பேசுற பேச்சு. நீங்க மாமா இந்த வயசுல இப்படி பேசுறீங்க? விதி, தல விதி. ஏன் இப்படி கோவம் கோவமா பேசுறீங்க? அத்தை ஏதாவது திட்டினாங்களா? என் மனசு சரியில்லை. சரி பேசாம படுத்து தூங்க, எல்லாம் சரியா போயிடும். டேய் பாலு, அவன் உன் பொண்டாட்டி தானே? போடா, பயப்படாத. தூள் பண்ணிடு. ஏன் மாமா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த பார், தூக்கம் வர வரைக்கும் எதாவது விளையாடலாமே. விளையாடலாம். பல்லாங்குழி விளையாடலாமா, தாயம் விளையாடலாமா? சே, அதெல்லாம் பழைய விளையாட்டு. புதுசா ஒரு விளையாட்டு சொல்லி தரேன். என்ன விளையாட்டு? அது எப்படி உட்காரு. எங்க கைய நீட்டு, கைய நீட்டு. ஐயா, என்ன மாமா கைய கட்டுறீங்க? கண்ணாமூச்சி விளையாடும் போது கண்ணை கட்டுவாங்க பாரு. ஆமா, அது மாதிரி இது ஒரு புது விளையாட்டு. இது வரைக்கும் நான் ஆடினதே இல்ல. நானும் தான். என்னது? ஒண்ணு இல்ல, எங்க வாய தர. முட்டாய் எடுக்க போறீங்களா? ஆமா, ஆனு தர. என்னைய உன் மேல கைய வைக்க கூடாதுங்கிற? நான் உன் புருஷன்டி, எனக்கு இல்லாத உரிமையா? இப்ப பாருடி, பூந்து விளையாட. நீதிக்கு தண்டனை சரண்ராஜ் மாதிரி, 24 மணி நேரத்துல சத்யராஜ் மாதிரி, தம்பிக்கு அந்த ஊர்ல ரஜினி மாதிரி வேர்க்க விறுவிறுக்க உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாருடா. ஏய், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலடி. என்ன பண்றேன் பாரு. எங்க ஓட? என்னடி தள்ளுற? தாலி கட்டின புருஷங்கிறதுனால இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சுட்டேன். மறுபடியும் உங்க ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டுனீங்க, அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு பண்ண மாதிரி உங்களை பண்ணுவேன். யார் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி? எங்க கிராமத்துல ஒரு பெரிய ரவுடி. ஒரு நாள் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது, ராஜாத்தி, ரொம்ப நாளா எனக்கு உன் மேல ஒரு ஆசை. ஏன் எங்கேயாவது மலையில போய் முட்டிக்க? வாயேன், 2 பேரும் சேர்ந்தே முட்டிக்குவோம்.
என்னடி இது சாமதான பேத தண்டை எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீ நீ. மாமா இனிமே இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு சமயம் போல ஒரு சமயம் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்து உங்க காதையும் கடிச்சு துப்பிட்டேன். மாட்டே மாட்டேன். இது வரைக்கும் மாட்டிக்கிட்டதே போதும். இனிமே உன் பக்கத்துல படுத்தாலே ஆபத்து. நான் பாட்டுக்கு தூக்கத்துல கையை மேல போட்டு நீ ஏதாவது கடிச்சு துப்பிட்டீன்னா ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. ஐயோ நிறுத்து. உன் அக்காவுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு இதெல்லாம் வச்சுக்கோ. அவசரப்படாத. அப்புறம் ஒருவேளை உண்மை தெரிஞ்சதும் நீ அப்படி மாறு வேஷம் போட்டு என்னை ஏமாத்தலாமான்னு திருப்பி கேட்டா கதையே மாறிடும். ஜாக்கிரதை. சபாஷ் பிரமாதம். ஐயோ விரகதாபத்தை இதை விட பிரமாதமா வேற யாராலையும் பாடி கட்ட முடியாது. என்ன நெளிவு, என்ன சுழிவு, என்ன ஏக்கம், என்ன மோகம். இதெல்லாம் கேட்டா ஒரு மரக்கட்டை கூட உணர்ச்சி வந்துரும். ஏண்டி இவ்வளவு ஆசையும் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் தவிக்கிற, என்னையும் ஏண்டி தவிக்க விடுற? ஏதோ சின்ன வயசுல எந்த ஆம்பளையும் தொடக்கூடாதுன்னு அந்த மரமண்ட சொன்னதுக்காக இப்படியா பயப்படுறது? என்ன மாமா நீங்க ஏதோ பேசுறீங்க? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டு வள்ளியம்மா இல்ல இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க. எனக்கும் கேட்டு கேட்டு பழகி போச்சு. எனக்கு எப்பாவது தூக்கம் வரலன்னா இந்த பாட்டு பாடுவேன். உடனே தூக்கம் வந்துடும். பாத்தீங்களா தூக்கம் வந்துருச்சு. நான் போய் தூங்குறேன். தூக்கம் வருதா? தூக்கம் வரதுக்கு இது என்ன தாலாட்டு பாட்ட? நிஜமாவே மனசுல உணர்ச்சி இல்லைன்னா எப்படி இவ்வளவு ரசனையோட பாட முடியும்? சும்மா இருந்து என் மனசை வர கிளப்பி விட்டு இவ பாட்டுக்கு தூங்க போயிட்டால. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நாளைக்கு அவளை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும். அத்த நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? என்ன நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. நான் ஒரு புரியாத கழுத. அப்பப்ப தொல்லை கொடுத்தா கூட என்கிட்ட அன்பா இருக்கீங்க. பெரிய மாமாவுக்கு ஒண்ணுமே தெரியல. வீட்டு நிர்வாகம் பூரா நீங்களே பாக்குறீங்க. என்ன பத்தி நீயாவது புரிஞ்சுகிட்டு இருக்கே. இவ்வளவு இருந்தோம் ஊர்ல எல்லாரும் உங்களை ஏன் அது திமிரு பிடிச்சவ பொல்லாதவன்னு திட்டுறாங்க. அதாண்டி எனக்கும் புரியல. இப்ப மூத்த மருமகளை 6 மாசம் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா அவ செஞ்சதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை நியாயம்தான். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரும். எப்படி? இப்படி வாங்கத்த. ஊர்ல ஒரு 10-15 பேர் உங்க சிநேகிதிங்க சொந்தக்காரங்களை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி. அவங்க இருக்கும் போதே உங்க மூத்த மருமகளுக்கு போன் பண்ணி, ஏமா நான் தான் கோவத்துல சொன்னா நீ வீட்டை விட்டு போறதா? இது உன் வீடு இல்லையா? ஏமா இந்த வயசான காலத்துல எனக்கு தொந்தரவு கொடுக்குற? நான் வேணா உன் காலை பிடிக்கிறேன், வீட்டுக்கு வாமான்னு நடிங்க. எதுக்கு? அவ வந்துட்டான்னா வரமாட்டாத்த, வரமாட்டா. அவ தனி கொடுத்தன தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறாளா? உங்க மூத்த மகன் தான் சொன்னாரு. நீங்க நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ராஜலட்சுமி எவ்வளவு நல்லவ. இந்த திமிரு பிடிச்ச கீதாவுக்கு இவ்வளவு ராங்கி கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க நல்லவங்க, உங்க மூத்த மருமக கெட்டவ. கதையை உல்டா பண்ணிடலாம். எப்படி? அடிப்பாவி நீ இவ்வளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியாம போச்சே. சரி சரி இப்பவே ஃப்ரெண்ட்ஸுங்களே சொந்தக்காரங்களே வர சொல்றேன்.